ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் வரக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செடி நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் இது என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவுட்ரி மில்டியூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய். இது ஒரு பூஞ்சானால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தாங்க இது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், செடியை எப்படி புழைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரோஜா செடியில் இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பல் நோய் செடிக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலைகளில் சாம்பல் பூசின மாதிரி ஆகிடும். அதாவது பவுடரை தெளிச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒளி சேர்க்கையை கம்மி பண்ணி நம்மளுடைய செடியை இறக்க வச்சிடும். ஈல்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செடிகளில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டணும். ஃபுல்லாக ஒரு இலை இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன தண்டுகள் இருந்தாலும் அதை கட் பண்ணி விட்டு இந்த தண்டுகள் இலைகள்லாம் நம்ம இந்த ஜாடிகள்லேயே போடக்கூடாது. கம்போஸ்ட் பின்லேயும் போட தேவையில்லை. ஸோ வேற எங்கேயா போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த செடியை முக்கியமாக மற்ற செடிகள்லேருந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். மற்ற செடிகளுக்கு இந்த நோய் தாக்குதல் அது பூஞ்சான் நோய் தான் இல்லையா, அதனால் இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தனிமைப்படுத்தி எட்டக இந்த செடியை வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி விட்டுட்டு கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழை இருந்ததுன்னா அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த கட்டிங் பண்ண இடத்துல நம்ம இந்த மாதிரி சொருகி வச்சிடலாம். இது எதுக்காக நம்ம சொருகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சாணமோ இல்லைனா மண்ணோ பிடிச்சி உருண்டை பிடிச்சி வைப்போம் இல்லையா, அந்த இடம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. அதுதான் இது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற செடியோட இதை வைக்காமல் இதை கம்ப்ளீட்டாக தனிமைப்படுத்தி வச்சிடணும். தனியாக ஒரு இடத்துல செப்பரேட்டாக வச்சிடணும். மற்ற செடிகளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக வீக்லி ஒரு தடவை ஒரு ஸ்ப்ரே தெளிச்சிட்டு வந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த செடி லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டு இந்த மாதிரி கத்தாழையை சொருகி வச்சுட்டோம் இல்லையா, 1 or 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து துளிர்கள் ஆரம்பிக்கும். ஸோ துளிரை ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதில் இந்த மாதிரி நோய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை நான் ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அது இந்த நோய் தாக்குதல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். மற்றபடி எந்த ஒரு உரமும் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இது பிஃபோர் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல், ஒரு இலை கூட இல்லாமல் காஞ்சி போயிருந்த செடிகளில் பார்த்திங்கன்னா இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எவ்வளோ ஒரு அழகான பூக்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ தான் இந்த செடி க்யூர் ஆகிட்டே வருது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் இருக்குமோ அதே மாதிரியே நம்மளுக்கு அதே சைஸ்லேயே பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நான் ரொம்ப செலவு பண்ணிலாம் நான் மெயின்டைன் பண்ணலைங்க. ரொம்ப கேர் கூட எடுக்கல. ரெகுலராக 5 நாளுக்கு ஒரு தடவை ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னா இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மல்லிகை கடையில் கிடைக்கக்கூடிய புயலை தாங்க அது. ஸோ புயலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரோஜா செடிக்கு இந்த நோய் வந்தால் இந்த ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்பி இந்த பதிவை கொடுக்குறேன். ஆயிலை நான் தான் ஃபஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பூஞ்சான் நோய் கண்ட்ரோல் ஆகும், பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த காய்கறி செடிக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கலாம். வீக்லி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுடைய பூச்செடிகளில் வரக்கூடிய நோய் தாக்குதல், அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த புயலை கடையில் கிடைக்கிது இல்லையா, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 5 ரூபா தாங்க இருக்கும். அதை நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 5 ரூபா புயலை வாங்கிட்டு இதிலேருந்து ஓரளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நைட்டே கொதிக்க விட்டு அதை ஆற விட்டுருங்க. பகலில் அதை எடுத்து அது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது நம்மளில் செடியில் இருக்கக்கூடிய நோய் தாக்குதலும் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் கண்ட்ரோல் ஆகும்.
இந்த மெத்தடை வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுடைய செடிகளுக்கு வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. இது 80% நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.